ஏற்பாட்டு காலத்து வாக்குத்தத்தங்கள் கர்த்தரை நிறுத்தி பெற்றுக் கொண்டார்கள், உபவாசம் பண்ணி பெற்றுக் கொண்டார்கள். ஆனா கடைசி கால வாக்குத்தத்தம் எப்படி தெரியுமா பெற்றுக்கொள்றோம்? நியூ இயர் அன்னைக்கு சர்ச்சுக்கு வந்து ஒரு தாம்பல தட்டுல வசன அட்டை குப்புற கடுக்க, நாமெல்லாம் ஜோம் நீட்டு வந்து ஒரு வசன அட்டை உருவ ஸ்தோத்திரம் அதை நெஞ்சுக்குள்ள வச்சுட்டு வாசிக்காம வீட்டுக்குள்ள போய் வாசிக்க, இது கிளி ஜோசியம். என்ன ஜோசியம்? கிளி ஜோசியம். இவங்க வருவாங்களா, காணிக்கைய போட்டுட்டு தாம்பல தட்டில் இருக்கிற வாக்குத்தத்தத்தை உருவுவாங்களா? அதுதான் இவர்களுக்கு வாக்குத்தத்தமா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சிவகாசியில தான் அந்த பிரிண்டிங் அந்த மிஷின்ஸ் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்ச யாராவது வாக்குத்தத்தத்தை அடிச்சா அவங்ககிட்ட சொல்லுவேன், 50 வாக்குத்தத்தம் ஆசீர்வாத வாக்குத்தத்தம், அடுத்த 50 வாக்குத்தத்தம் நீ சீக்கிரம் மரித்து போவாய். யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். என்ன? பிரைஸ் தி லார்ட். நீ மாட்டை போல புல்லை தின்பாய். இப்படி ஒரு 50 வாக்குத்தத்தம், அப்படி ஒரு 50 வாக்குத்தத்தத்தை குழப்பி விட்டு அடிச்சு தம்மலத்துல போட்டா வந்து எடுப்போம், வந்து எடுப்போம். யோசிச்சு பாருங்க, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்க நம்முடைய வாழ்க்கையில. எங்க ஜனவரி 1 சர்ச்சில் உருவின வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம் இப்ப நமக்கு தெரியாது. இப்பதான் பைபிளை பார்க்கணும். வாக்குத்தத்தம் அட்டை நிறைய பேருக்கு காணாமே போயிருக்கும். இது வாக்குத்தத்தம் இல்ல, இது வாக்குத்தத்தம். ஏன் அப்போ சர்ச்சில் அட்டையை கவுத்தி போட்டு ஜனவரி 1 உங்களுக்கு கூப்பிடுறாங்கன்னா, உனக்கு அட்டையை கவுத்தி போடாட்டி நீ சர்ச்சை விட்டுட்டு ஓடிடுவேன். கவனமா கேளுங்க, வாக்குத்தத்தத்தை நீங்க எப்படி பெற்றுக்கொள்றோம்? இங்க வந்து ஒரு உருவு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நீ விபச்சாரம் பண்ணிட்டு வந்து காடை உருவுனால நிச்சயமா இந்த முடிவு உண்டு தான் வசனம் வரும். கரெக்ட்? இது வாக்குத்தத்தம் அல்ல. ஒருவேளை நான் அட்டைய உருவுறது வாக்குத்தத்தமா இருந்திருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் தாமதிச்சிருக்காது, நடந்திருக்கும். ஐயா, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் உண்மையான வாக்குத்தத்தமா இருந்தா அவனை செத்து போனவனை எழுப்பி கர்த்தர் உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு கேட்டா அவன் சொல்லுவான், இருப்பிடத்தோடு சொல்லுவான். இன்னைக்கு நம்ம வசனத்தை உருவ போய் தான் ஜனவரி 31ஆம் தேதியோட வசனத்தையும் காணாம போயிருது, வசனமும் மறந்து சேர்ந்து காணாம போயிருது. தேவனை நிறுத்தினவன் வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்கிறான்.